ஃப்ரெண்ட்ஸ், தினுவும் தனுவும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க. மரவள்ளிக்கிழங்கு இது போல் தோல் சீவி துருவி எடுத்துக்கலாங்க. இது ஃப்ரெஷ்ஷான மரவள்ளிக்கிழங்கு. அது இப்போவே காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததால் துருவருக்கு ஈஸியாக வந்துச்சுங்க. அதனால் நல்லா துருவி எடுத்துருக்கோம். துருவிய மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் இது போல் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைங்க, இது பச்சையாகவே துருவி எடுத்துக்கலாம். வேக வைக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். பச்சையாக சேர்த்துனோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 மிளகாய், 5 பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இதோட 1.5 கப் அளவு ராகி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா மரவள்ளிக்கிழங்குலேயே லைட்டாக ஈரப்பதம் இருக்கும், அதனால மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவைப்பட்டால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு சப்பாத்தி பூரி அந்த பிடிப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு வரணும். கையில் பிடிக்கும்போது உதிராமல் இருக்கணுங்க. இது போல் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பிணைஞ்செடுத்த மாவில் நாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குள்ளங்க. அந்த காஞ்ச எண்ணெயிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. மாவோட காஞ்சி எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பிணைஞ்செடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிணைஞ்செடுத்த பின்னாடி எண்ணெயில் பக்கோடா ஷேப்பில் பொரிச்சு எடுத்துக்கலாம், அல்லது வடை ஷேப்பில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன பக்கோடாவாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. கிறிஸ்பினஸ் குறைவாக கிடைக்குது அது மாதிரி இருந்தால் நீங்கள் இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பிஞ்ச் அளவு சோடாப்பு அல்லது சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. அப்போ நல்லாவே கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இதே நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்குங்க. சின்ன சின்ன ஷேப்பில் போடும்போது நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பினஸோட டேஸ்டான மரவள்ளிக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆகிடுங்க. மரவள்ளிக்கிழங்கு பக்கோடா நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.